என்ன இங்கே நின்றுட்டு இருக்கீங்க? யாருக்கு வெயிட் பண்ணுறீங்க? இந்த பியூட்டி பார்லர்காரங்க வரேன்னு சொன்னாங்கல்ல மேக்கப் பண்ணுறதுக்கு, இன்னும் வரக்கானா? மணி 4:30 ஆச்சு. நீங்கள் டைம் ஆகிறத பற்றி பேசிகிட்டு இருக்கீங்க. ஃபஸ்ட்டு பொண்ணு பிள்ளை எந்திரிச்சான்னு பார்த்தீங்களா? இந்த பிள்ளைய கட்டிக்கிட்டு அந்த பையன் என்ன பாடுபடப்படுறான்னு தெரியல. ஸ்வேதா எந்திரி, மணி 4:30 ஆச்சு, எந்திரிச்சு குளி. என்னது மணி 4:30? 4:30க்கு எந்திரிச்சு நம்ம என்ன பண்ண போறோம்? எடியே லூசு ஸ்வேதா, உனக்கு இன்னைக்கு கல்யாணம். அட ஆமால, மறந்தே போயிட்டேன் நானு. ஒரு மனுஷன் இதெல்லாமா கூட மறப்பாங்க? அட சும்மா இருங்க, நான் போய் குளிக்கிறேன் போங்க. அந்த பார்லர்காரங்க வந்துட்டாங்களா இல்லையா? கால் பண்ணிருக்கேன், வந்துட்டே இருக்கேன்னு சொன்னாங்க. அதுக்குள்ள போய் குளிச்சுட்டு வராட்டி வந்து அந்த அம்மா வேற கத்தும், அதுக்கிட்ட வேற பேச்சு வாங்கணும். இந்த கிளம்பிட்டேன் அண்ணி, கிளம்பிட்டேன். என்ன ஸ்வேதா, குளிச்சுட்டு வந்துட்டு போல அதுக்குள்ள? ஆமா அண்ணி, வந்துட்டாங்களா அவங்க மேக்கப் பண்றதுக்கு? வெளியில தான் உட்காந்துருக்காங்க சோஃபால. இரு, நான் கூப்பிட்டாரேன். நீங்களா? நீங்க தெரிஞ்சா நான் வந்திருக்கவே மாட்டேன். அட என்ன உங்களுக்கு இவங்களை முன்னாடியே தெரியுமா? இவங்களை எப்படி மேம் நான் மறப்பேன்? என்னோட பார்லர் வந்து ஃபேஷியல்லாம் பண்ணிட்டு ஹேர் ஸ்டைல்லாம் பண்ணிட்டு 6000 ருபீஸ் ஆச்சு. இதில் அவங்க 1 ரூபா கூட எனக்கு செட்டில்மெண்ட் பண்ணாமல் கிளம்பிட்டாங்க. ஐயோ, இந்த பொம்பளை வேற போட்டு விட்டுருச்சு நம்மள. என்ன ஸ்வேதா பண்ணி வச்சிருக்க? இது உங்க அண்ணனுக்கு தான் அசிங்கம். மேம் சாரி மேம், நான் கிளம்புறேன். நீங்கள் வேற ஏதாவது பியூட்டிஷியனுக்கு பார்த்துக்கோங்க. ஏம்மா நீ பாட்டுக்கு போயிட்டா அப்புறம் எனக்கு யார் மேக்கப் பண்ணி விடுறது? பின்ன நீ பண்ணி வச்ச வேலைக்கு எப்படி அவங்க இருப்பாங்க? அட ப்ளீஸ் மேம், சுச்சுவேஷன் நீங்களே புரிஞ்சுக்கோங்க. மணி 4:30 தான் ஆகுது. இந்நேரம் யாருக்காவது கால் பண்ணால் அட்டன் பண்ணுவாங்களா? நீங்கள் முடிச்சு கொடுத்துட்டு போங்க, நாங்கள் உங்களுக்கு அந்த பேமெண்ட்டையும் சேர்த்து பே பண்ணிடுறோம். சரிங்க மேம், உங்களோட சுச்சுவேஷன் எனக்கு புரியுது. இவங்களுக்காக கிடையாது, உங்களுக்காக நான் பண்ணி விட்றேன். எனக்கு பேமெண்ட் ஃபுல் செட்டில்மெண்ட் கிடைச்சிடும். நீங்கள் மேக்கப் முடிச்சுட்டு கையோட பணத்தையும் சேர்த்து வாங்கிட்டு போயிடுங்க. ஓகே மேம், நான் பண்ணி தரேன். இருங்க, நான் உங்களுக்கு காஃபி எடுத்துகிட்டு வரேன். இட்ஸ் ஓகே மேம், எனக்கு சீக்கிரம் கிளம்பணும். அப்போ தான் நான் போய் பார்லர்லாம் ஓப்பன் பண்ண முடியும். அப்போ சரி மேம், நீ பார்த்துக்கோ. ஃபஸ்ட்டு மேக்கப் கம்ப்ளீட் பண்ணிக்கலாம், அதுக்கப்புறம் ஹேர் ஸ்டைல் பண்ணிக்கலாம். ஓகேவா? என்னமோ பண்ணுங்க, எனக்கு சீக்கிரம் நல்லா மட்டும் பண்ணி விட்ருங்க. இது என்ன நல்ல வாசமாக இருக்குது, என்ன க்ரீமு? உங்களுக்கு சொன்னால் புரிஞ்சிடுமா? சரி அது சரி. சரி நீங்கள் போட்டு விடுங்க, நான் எதுவும் பேசலை. தூ வாயெல்லாம் படுது. சரி கருமு. இவங்க என்ன ஒரு மார்க்கமாக இருக்காங்க. இவங்க கல்யாணம் பண்ணிக்கிறவங்க ரொம்ப பாவம். செட்டு நகை நான் கொண்டு வந்திருக்கதை போடணுமா, இல்லை நீங்கள் ஏதாவது கோல்டு ஜுவல்ஸ் வச்சுருக்கீங்களா போடுறதுக்கு? அதெல்லாம் என்கிட்ட நிறைய தங்கம் இருக்குது, நான் எடுத்து தரேன். இங்கே பார்த்தீங்கன்னா என்னோட நகை எல்லாத்தையும் எல்லாம் அவ்வளோ தங்கம். அவரே நீங்கள் இவ்வளோ கஞ்சமுட்டியாக இருக்கீங்க. காசு இருக்குன்னு அதுக்காண்டி நம்ம செலவு பண்ண முடியும்? அது சரி, அப்புறம் எதுக்கு தான் நீங்களாம் சம்பாதிக்கிறவங்களும் தெரியல. என்கிட்ட இன்னொரு சோக்கு இருக்கு. இது நல்லா இருக்குமா இல்லை அது நல்லா இருக்குமான்னு என் சாரிக்கு மேட்சாக பார்த்து சொல்கிறீங்களா? எடுங்க, பார்க்குறேன். நான் பெரிய பணக்காரங்க போல. போகிறப்போ ஒரு செயினை கையோடு எடுத்துகிட்டு போயிடுறோம். அன்னைக்கு நம்மளை ஏமாற்றிட்டு வந்தாங்கல்ல. இந்த டேபிள் வச்சுக்கேன் பாருங்க, இந்த நெக்லஸ் தான். இந்த சோக் நல்லா இருக்குமா இல்லை இந்த பொம்மை இருக்க சோக்கே நல்லா இருக்கா? இந்த சோக் நல்லா இருக்கே, அதை நம்ம வச்சுக்கிடுவோம். இல்லை மேடம், இதுதான் உங்களுக்கு நல்லா இருக்கும். இதுதான் செட்டை நகையோட இருக்கு. உங்கள் சாரி கலர் என்னது? என்னோட சாரி கலர் வந்து ஒரு எல்லோ மாதிரி, எல்லோ கலர் கோல்டு மிக்ஸ்டு. அட இல்லைங்க, ஜுவல் வந்து செட் ஆகாதுல்ல. கோல்டன் கலர் சாரிக்கோ இல்லை எல்லோ கலர் சாரிக்கோ பிரைட்டாக தெரியாது. நம்ம பொண்ணு வந்து ஒரு நாள் தான் போட போகிறீங்க, நல்லா பளிச்சுன்னு போடணும்ல. ஸோ நீங்கள் என்ன பண்ணுறீங்க, நான் கொடுக்குற செட்டை நீங்கள் போட்டுக்கோங்க. அப்போ தான் அது அழகாக இருக்கும் லுக்கா. அப்படியா? அப்போ சரி, நான் போட்டுக்கிறேன். எங்க சும்மா சொல்லக்கூடாது, சாரி அழகாக கட்டி விட்டுருக்கீங்க. எனக்கே என்னை பிடிச்சிருக்குங்களா பார்த்துக்கோவே. ஹேர் ஸ்டைலே முடிச்சிடலாம், உட்காருங்க. வயதா மேம், மேக்கப் சூப்பராக இருக்கு. ஸ்வேதா அழகாக இருக்கு. நீ எல்லாரும் கண்ணும் இன்னைக்கு உன் மேலே தான் இருக்க போகுது. ஐயோ சும்மா இருங்க, நீ எனக்கு வெக்கமா வருது. ஏற்கனவே சாரி வேற புதுசாக கட்டியிருக்கேன். இப்படி நீங்கள் சொன்னீங்கன்னா நான் எப்படி வெளியில் வர போறேனோ தெரியல எனக்கு. அந்த லிப்ஸ்டிக் மட்டும் கொஞ்சம் டார்க்காக போட்டு விடுங்களே. சரிங்க மேம், உங்கள் பேமெண்ட் எவ்வளோன்னு சொல்லுங்கள், நான் பே பண்ணிடுறேன். இப்போ ஒரு 15,000, அப்போ ஒரு பழசு 6,000 கொடுக்கணும். மொத்தம் 21,000 மேம். ஒரு 1000 ருபீஸ் குறைச்சிட்டு 20,000 ரவுண்டாக வாங்கிக்கோங்களே. ஓகே மேம், கொடுங்க. சரிங்க மேம், இந்தாங்க வாங்கிக்கோங்க. தேங்க்யூ மேம். அப்போ நான் கிளம்புறேன். இந்த ஒரு நிமிஷம் மேம், பேக் எடுத்துகிட்டு வந்துடுறேன். எப்படியாச்சும் அந்த சோக்கு எடுத்து நம்ம பேக்கில் வச்சுக்கணும். அப்பாடா, பார்க்கலாம்னு நினைக்கிறேன். பார்த்துருந்தா எப்படியாவது கேட்டிருப்பாங்க. நல்ல வேலை நெக்லஸ் எடுத்தாச்சு. அப்போ சரிங்க மேம், நான் கிளம்புறேன். ஓகே, போயிட்டு வாங்க. ஸ்வேதா, நீ இன்னொரு நெக்லஸ் வச்சுருந்தேல, அது கொடுவேன், நான் போட்டுக்கிறேன். நீ அது போடலைல. அந்த கண்ணாடி கிட்ட தான் நீ இருக்கு, எடுத்துக்கோங்க. அட ஒரு சின்ன சோக்கு இருந்துச்சுல, அது கேட்டேன் நானு. எங்க அதை காணோம்? காணோமா?
அட இங்கே தான் வச்சேன் அண்ணி, எனக்கு தெரியல எங்கன்னு. எப்போ ஸ்வேதா உனக்கு பொறுப்பு வரப்போகுது? எப்பவுமே இப்படி விளையாட்டாவே இருக்க. அண்ணி அண்ணி எனக்கு என்னமோ அந்த பொண்ணு மேலே தான் டவுட்டாக இருக்குது, வேற யாருமே ரூம்குள்ளே வரல அண்ணி. அவங்கள போய் நம்ம எப்படி கேட்க முடியும்? சரி எதுக்கு ஷாக்காகிறீங்க இப்போ? ஷாக்கா குறைங்க. ஏன் ஸ்வேதா உனக்கு கவலையா இல்லையா உன் சோக்கு காண போச்சுன்னு? ஏன் கவலைப்படணும்? என்ன நீ சொல்ற? அது எவ்வளவு பவுன் தங்கம்? நீங்கள் வேறு சும்மா இருங்க அண்ணி, அது சும்மா டூப்ளிகேட்டு. என்ன ஸ்வேதா சொல்ற? ஆமாம் அண்ணி, அது சும்மா ஒன்று எக்ஸஸாக வாங்கி வச்சுருந்தேன், ட்ரெஸ்ஸுக்கு எதாவது செட் ஆகும்னு சொல்லிட்டு. நான் சும்மா சொன்னேன் தங்கம்னு, அது அந்த பொம்பளை நம்பி எடுத்துகிட்டு போயிடுச்சு போல. யாரை நம்புறதுனே தெரியல. நெக்ஸ்ட் என்னோட மேரேஜ் ஃபங்க்ஷன் தான், எல்லோரும் வந்துடுங்க. பாய்.